அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம தினமுமே பார்க்குற ராசி பலன்ல 7வதாக இருக்கும் ராசி தான் துலாம் ராசி. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூதங்களில் துலாம் ராசியானது காற்று ராசிங்க. துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அருமை குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாங்க. நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்கள பார்த்திங்களா, எப்போவுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலிகளாகவும் இருக்குவாங்க. அதே மாதிரி இவங்களை பார்த்திங்களா, அனைவராலுமே கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் வாழக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர் பார்த்திங்களா, எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஒருபோதுமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்கள பார்த்திங்களா, அனைவருமே பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக இவங்க பார்த்திங்களா, தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்கவே மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு அப்படின்னு வந்தால் அவங்கள அடித்து கொள்ள யாருமே இல்லை. அவ்வளவு சிறப்புகள், நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா? அவங்க இந்த டைமில் எந்த தொழில் செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்பவும் சிறந்தது? இவங்களுக்கு நட்சத்திர ரீதியான உண்டான பலன்களையும் நம்ம முழுமையாக விளக்கமாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், கேது, அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகங்கள் வலம் வருதுங்க. அதே மாதிரி இதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் அனைத்துமே உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே தாமதப்படும். மற்றவங்களோட நீங்கள் எப்போதுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமைய இந்த டைமில் வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களோட கொஞ்சம் கவனமாக பழகுவது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களோட உதவியானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். செயல்திறன் இந்த டைமில் அவங்க ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. குழந்தைங்க உங்களோட ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம். உறவினர்கள், நண்பர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பழகுவது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே நீங்கள் சாதிச்சிருவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் அனைத்துமே இந்த டைமில் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாங்க. புத்தி சாதுரியத்தினால கொடுத்த வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிதானமாக பேசுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தி தரும். எதிர்பார்த்த தகவல்களும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மகிழ்ச்சி உண்டாகி அற்புதமான காலமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபமும் கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் இந்த டைமில் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் அனைத்துமே இந்த டைமில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களோட கீழ் பணியாற்றவங்கிட்ட சிறப்பாக பணிபுரிந்து உங்களோட நிலைகள் அனைத்துமே உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. சக பணியாளர்கள் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். அப்படின்னா கூட எந்த ஒரு செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும்.
அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தையானது சாதகமாக முடியுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களால வருமானமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுங்க. குழந்தைகளோட நலன்லேயும் இந்த டைமில் அக்கறை ரொம்ப காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் நீங்கள் சாமர்த்தியமாக காரியங்களை செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க. புதிய நட்பு மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. எதையுமே நீங்கள் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. தடைப்பட்டு வந்த காரியங்களில் கூட இந்த டைமில் பார்த்திங்கன்னா தடைகள் அனைத்துமே விலகி ஓடக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால் ஆதாயம் உண்டாகி உங்களுக்கு சிறப்பான காலங்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் மன மகிழ்ச்சியோடு எப்போதுமே நிறைவான வாழ்க்கையை வாழ மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க. அதே மாதிரி காரிய வெற்றிகள் அனைத்துமே உண்டாகும். மனதில் மன மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் வழக்கம் போல் சாதகமாக நல்ல யோகங்கள் தரும் மாதமாகத்தான் இருக்குங்க. கடந்த சில மாதங்களாக பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் ஜூலை மாதமும் அந்த நிலையானது நீடிக்கிறதுங்க. சுக்கிரன் மறைந்தாலும் கூட அதிர்ஷ்டம் தரும் இடத்துல இருக்கிறதுனால பெரிய யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இதர கிரகங்களோட சஞ்சாரமும் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பொற்காலமாகவே இருக்குங்க. விரும்பும் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு காத்திருக்கிறது. வேலையில் உங்களோட திறன் மேம்பாட்டு ஆளுமையும் அதிகரிக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். நினைத்ததை அனைத்துமே சுலபமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருந்தாலுமே திடீரென்று எதிர்பாராத தொகையானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் மூலம் ஏதோ ஒரு வகையில் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். காதல் கை கொடுங்க. அதே மாதிரி சிங்கிளாக இருப்பவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் சாத்தியமானது இருக்குங்க. குழந்தைங்க மூலம் நல்ல செய்திகள் அதிர்ஷ்டங்கள் இந்த டைமில் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்மளுடைய துலாம் ராசிக்கார நண்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசிக்கு குடும்பம் மற்றும் கூட்டாள சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிறிய அளவுக்கு மனக்கசப்பு அல்லது புரிதலில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க. இருந்தால் கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாது. செவ்வாய் கேது சேர்ந்து சஞ்சரிப்பது இந்த கட்டத்தில் விரக்தியை ஏற்படுத்தும் தவிர பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு தராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சஷ்டாகத்தில் இருந்தால் கூட ஆட்சியாக இருக்கிறாருங்க. இது வரைக்குமே இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. பின்தங்கிய நிலையில் இருப்பவங்க முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. அதே மாதிரி தாயின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலையானது ஏற்படலாங்க. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அதே மாதிரி முயற்சிகளோட பேரில் சுபகாரியங்கள் அனைத்துமே தங்கு தடை இல்லாமல் நடைபெறும். குழந்தை பாக்கியமும் இந்த டைமில் கிடைக்குங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே கிடைக்கும். புதிய வீடு மனை எல்லாமே வாங்கும் யோகமானது ரொம்பவும் சிறப்பாக காத்திருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குது. ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் விசாரித்து வாங்குவது நல்லதுங்க. இந்த மாதத்தில் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்களா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க.
அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது துலாம் ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி வீடியோவை பார்க்குற நீங்கள் என்ன ராசி, உங்களோட நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.